செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் நெடுங்கில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். இவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது அந்த வார்த்தைகளில் நம்ம கண்கள் மாத்திரமல்ல, நம்ம உள்ளமும் நிறைந்து இருப்பதை நாம் பார்க்க முடியும். பிரசங்கத்திற்காக நாம் தயார் பண்ணுகிற பொழுது சில வார்த்தைகளை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் இன்று பேச வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு நேராய் வந்திருக்கிறது. வேதத்தில் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 50:23 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஸ்தோத்திர பலிகளை நாம் இட வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை நாம் சொல்ல வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை நாம் சொல்ல வேண்டும். நிறைய பேர் இப்பொழுதும் பாருங்கள், 1000 ஸ்தோத்திர பலிகள் என்று சொல்லி எல்லாம் அவர்களை எடுத்து வாசித்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். நீங்களும் வாசித்திருப்பீங்க. நிறைய பேர் இப்போ நல்ல சாட்சியை சொன்னாங்க. இந்த ஸ்தோத்திர பலி சொன்னதுனால என்னுடைய எதிராளி தாழ்த்தப்பட்டான், என்னுடைய கடன் மாறிற்று, என்னுடைய ஒரு பெரிய பயத்திலிருந்து கர்த்தர் என்னை முற்றிலுமாக விடுதலை செய்தார், அதே போல் நான் என்ன கேட்டனோ அந்த பொருத்தனையை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்றெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சமீபத்தில் ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோடு கவலையோடு இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஏன் மேடம் நீங்கள் கவலையோடு இருக்கீங்க, பேசாமல் ஸ்தோத்திர பலி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். அப்போ எனக்கு ஒரு 32லேருந்து 35 வயதிற்குள்ளாக இருக்கும். அப்போ பாருங்கள், நான் ஒரு நீண்ட பயணத்தை நான் இந்த பஸ்ஸில் கழிக்க வேண்டியது இருக்கும். ஆகவே நான் என்ன செய்வேன்னா, நிறைய வாசித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திற்குள்ளே தியானித்து கொண்டே செல்லுவேன். நான் போய் என்னுடைய ஒர்க் பிளேஸில் சேர்ந்த உடனே ஆண்டவர் நிறைய காரியத்தை எழுதும்படியாக சொல்லுவேன். ஒரு நாள் இப்படித்தான் இந்த ஸ்தோத்திர பலிகளை எழுதும்படி, அது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட இப்படி ஸ்தோத்திர பலிகளை எழுத வேண்டும் என்று சொல்லி எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்தோத்திர பலிகளை நீ எழுது அப்படின்னு. நான் ஸ்தோத்திர பலியை எழுதி ரொம்ப கட் ஷார்ட்டாக ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி வச்சுருப்பேன். எனக்கு மட்டும்தான் அது அந்த கண்ணு தெரியும், அவ்வளவுக்கு பொடிசாக வச்சு நான் அதை எழுதி இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 400, நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சில மாதத்தினுடைய முதல் ஞாயிறு என்று நாம் இங்கே ஸ்தோத்திர பலி செலுத்துவோம் அல்லவா, அந்த ஸ்தோத்திரத்தை தான் நான் எழுதி கொண்டே வந்தேன். எழுதும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இலக்கிய ரசனையோடு ஒரு நல்ல ஒரு ரிதமிக்காக அதை ஆண்டவர் எனக்கு எழுத கொடுத்தார். அதை நான் எழுதி அதை வாசிக்கும் பொழுது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடலை போல் ரொம்ப ஒரு சென்சேஷனலாக இருக்கும் பாருங்கள். நான் அப்படி பஸ்ஸில் போகும்போதெல்லாம் நான் அதை வாசித்து கொண்டே செல்லுவேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இதையெல்லாம் நீ அப்படியே நல்லா எடிட் பண்ணி இதை நீ ஒரு புத்தகமாக வெளியிடு அப்படின்னு. நான் பயந்தே போயிட்டேன். இதை எப்படி நான் ஒரு புத்தகமாய் வெளியிட முடியும்? எனக்கு பிள்ளைகள் அப்போ தான் பிறந்திருக்காங்க, ஒரு வீடு கட்டியிருக்கோம், இப்படி என்னுடைய பணத்தின் தேவைகள் அதிகமாக இருக்குது. அடுத்து எனக்கு பணத்தை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு அந்த மேனேஜ்மெண்ட்லாம் எனக்கு தெரியாது. அதனால் ஒருவேளை நான் இதையும் கொண்டு போய் என்னுடைய ஹஸ்பண்ட்டை சொன்னோன்னா அவருக்கு இன்னும் பேடனாக இருக்குமே, ஐயோ இதையும் நீ செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு பேடனாக இருக்குமே. ஆனால் ஆண்டவர் என்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருந்தார். நான் பார்த்துட்டே வரும்போது பாருங்கள், பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, உடனே என்ன வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஸ்தோத்திர பலி அநேகருக்கு நான் இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு, இந்த பஸ்ஸில் சொல்லுவதற்கு அது எனக்கு ஏதுகரமாய் இருந்தது. சில பிராமணர்கள் எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும்போது, இது என்ன வாசிட்டு வரீங்கன்னு கேட்பாங்க. இந்த ஸ்தோத்திர பலி வாசிட்டு வரேன் அப்படின்னோடனே அவங்க சொல்லுவாங்க, எங்கள் கடவுளுக்கு தான் நாமாவளியெல்லாம் சொல்லுவோம், உங்களுக்கும் அப்படியெல்லாம் இருக்கா? நான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டேன் கர்த்தர் தேவன் ஏசுன்னு தான் இருக்கேன். அப்போ நான் உடனே அவங்கள்ட்ட வாசித்து காமிச்சேன். அந்த அம்மா உடனே வாங்கி பார்த்துட்டு, ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்கே, நீங்கள் எனக்கும் இதை மாதிரி ஒன்று எடுத்து தந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். உண்மையிலே அந்த நாளில் ஆண்டவர் என்னை பயன்படுத்த விரும்பினார். ஆனால் எனக்கோ அதை குறித்த ஒரு பயமும் ஒரு விதமான ஒரு தயக்கமும் இருந்ததுனால நான் அதை செய்யவில்லை. அப்புறம் நான் என்னுடைய ஃப்ரெண்டு எதை வாசிக்கிறீங்கன்னு கேட்டதும் நானே என் ஃப்ரெண்டுக்கு அதையெல்லாம் அப்படி திரும்ப வருகிறேன் காப்பி பண்ணி கொடுப்பேன். அப்போ கம்ப்யூட்டர்லாம் கிடையாது.
அதனால் காப்பி பண்ணி கொடுப்பேன். யாராவது கேட்டாங்கன்னா உடனே அதை காப்பி பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் கொஞ்சம் வருஷம் ஆச்சு, கொஞ்சம்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே 10 வருஷம் கிட்ட இருக்கும். அப்போ தான் ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன். சாம் ஜபத்ரே அவர்கள் ஒருவருடைய எழுதினதை அப்படியே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி 1000 ஸ்தோத்திர பலிகள் என்று நான் செய்யாத அந்த ஊழியத்தை கர்த்தர் அவர் மூலமாய் செய்தார். இன்றைக்கு அநேகருடைய கைகளிலே அந்த ஸ்தோத்திர பலி புத்தகங்கள் தவண்டு கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை அப்போ ஒரு மனசில் ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர், அவருக்கு இந்த பணமெல்லாம் ஒரு பொருட்டல்ல. அவருக்கு அநேக புத்தகங்கள் அவர் வெளியிடுவார், 10 ரூபாய் புத்தகமெல்லாம் வெளியிடுவார். ஆகவே அந்த புத்தகத்தில் அவருக்கு பரிச்சயம் இருக்கும், அதை எப்படி எழுதுவது, எடிட் பண்ணுவது, எப்படி கொண்டு போவது எல்லாம் தெரியும். ஆனாலும் எத்தனை ஸ்தோத்திர பலிகள் புத்தகம் இருந்தாலும் கூட நான் எழுதிய அந்த ஸ்தோத்திர பலி எனக்கு இன்றைக்கும் அது ரொம்ப ரம்மியமாய் ரொம்ப அழகாய் கொறுக்கப்பட்டது போல இருக்கும். சில வருடத்துக்கு முன்னால் ஆண்டவர் மீண்டுமாய் சொன்னார், இப்பொழுது நான் சொல்லுகிறபடி இந்த ஸ்தோத்திர பலியை நீ கம்ப்யூட்டரைஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னார். நான் அப்பொழுதும் கூட அதனுடைய சில ஃபார்முலாஸ் எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதை நான் செய்திருக்கிறேன். இன்னும் அதை முடிக்கவில்லை. நான் எல்லாம் முடித்து விட்டேன். அதற்கான கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அதையெல்லாம் நான் மறந்து போயிட்டேன். இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் எனக்கு இருக்கிற கவலைகள் மற்றும் எல்லா காரியங்களில் நான் அதை அப்படியே மறந்து விட்டேன். 2-3 வருடங்கள் இருக்கும், அப்படியே மறந்து விட்டேன். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை இன்றைக்கு கொடுத்து இந்த ஸ்தோத்திர பலி எவ்வளவு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் பார்த்தேன். பிரியமானவர்களை, எடுத்து நம்ம வாசிக்கலாமா? பலிகளை குறித்து அநேக பலிகள், 5 விதமான முக்கியமான பலிகளை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். இந்த ஸ்தோத்திர பலி என்பதை அங்கே வேறு விதமான பலியாக எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இந்த ஸ்தோத்திர பலியை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 22:29 கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. மனப்பூர்வமாய் செலுத்துவீர்களாக. நம்ம நினைக்கலாம், ஒவ்வொரு வயசுலையும் நமக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டம், ஐயோ இந்த கஷ்டம் தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அடுத்த வயது வரும்போது இந்த கஷ்டங்கள் மாறிவிடும், வேறு விதமான கஷ்டம் வந்துடும் பாருங்கள். ஆனால் நம்ம இளமை காலம் நிச்சயமாகவே நமக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமெல்லாம் இருக்கவே இல்லை. நீங்களும் கூட யோசித்து பார்க்கலாம். நம்ம எப்படியாவது அதை சர்வை பண்ணி நம்ம வந்துடுவோம் பாருங்கள். கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்கள் என்றால் மனப்பூர்வமாய் செலுத்துவீர்களாக. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த ஸ்தோத்திர பலியை சொல்லும்போது அதை அப்படியே கையில் எடுத்து முத்தமிடுவது போல ஒரு பாவனை எனக்குள்ளே செய்து கொள்ளுவேன். அன்பான பிதாவே அப்படின்னா அது அப்படியே நான் எடுத்து என்னுடைய நாவினாலே அல்லது என்னுடைய வாயினாலே அதை முத்தமிட்டு நான் அனுப்புவேன். அப்போது ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். நான் சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளும் எப்படி போகிறது பாருங்கள். அங்கே அருமையான ஒரு பொன்னால் செய்யப்பட்ட பூக்களைப் போல கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. இப்படியாய் ஒரு ரூமெல்லாம் நீ சொன்ன அந்த ஸ்தோத்திர பலியை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே இந்த ஸ்தோத்திரத்தை நாம் மனப்பூர்வமாய் செய்யும்போது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்திருக்கிறார் என்பது நிச்சயமான ஒரு நம்பிக்கை என்று நினைக்கிறேன். சங்கீதம் 107:22 சொல்லுகிறது. சங்கீதம் 107:22 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை, அவர் செய்த நன்மைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. அதை எப்படி நம்ம அடக்கி கொள்ளக்கூடாது, ஆனந்த சத்தத்தோடு சந்தோஷமாய் அதை நாம் விவரிக்க வேண்டுமாம். சங்கீதம் 116:17 சொல்லுகிறது, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 116:17 நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை
தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் ஸ்தோத்திர பலி. பாருங்க, இந்த ஸ்தோத்திர பலியை நம்ம பழைய ஏற்பாட்டில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதைத்தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் இந்த ஸ்தோத்திர பலியின் பெயர் என்ன தெரியுமா? சமாதான பலி. அந்த பெயர்லேயே உங்களுக்கு தெரியும், சமாதானம் என்றால் ஒரு ஒப்புரவாகுதல், ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியப்பட்ட உறவு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நன்றான ஒரு வசனம், நான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஸ்தோத்திர பலியை நாம் சொல்லி வரும்படியாகவே நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கலாம். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலி, சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலி. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். அப்போ சமாதான பலி, முக்கியமான 5 பலிகளில் ஒன்று இந்த சமாதான பலி. அந்த சமாதான பலியின் இன்னொரு பெயர் என்ன? ஸ்தோத்திர பலியை நாம் படைக்க வேண்டுமா? லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சத்தை நாம் அன்றைக்கே புசிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புசிப்பதற்கு என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த ஸ்தோத்திர பலிகள். பாருங்க, அன்றைக்கே அது படைக்கப்பட்ட அன்றைக்கே அது உட்கொள்ளப்பட வேண்டும். படைக்கப்பட்ட அன்றைக்கே அது உட்கொள்ளப்பட வேண்டும். நான் கடைசியில் வரும்போது அதை நாம் எப்படி உட்கொள்ளுகிறோம் என்று நாம் சொல்ல போகிறேன். பாருங்க, இந்த பீஸ் ஆஃபரிங் எதுக்காகனா கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியத்தை, ஒரு உறவை ஏற்படுத்த இது பலியினுடைய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இல்லை, எதை செலுத்துவாங்களாம் பாருங்க, கொழுப்பை அவங்க முற்றிலுமாய் தகனிப்பார்கள். யார் இந்த சமாதான பலியை எடுகிறார்களோ அவங்க ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அல்லது ஒரு மாட்டை தெரிந்து கொண்டு அது பழுதற்றதாய் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம், அதை கொண்டு ஆசாரியர்களுடைய கைகளிலே கொடுத்து அவர்கள் எல்லாரும் அதிலே தலையிலே கையை வைக்க வேண்டும். அப்பொழுது அவன் அதை பலி செலுத்தும்போது அதில் இருக்கிற கொழுப்புகளை எல்லாம் பலிபீடத்திலே அவன் எடுத்து அதை முற்றிலுமாக தகனித்து விடுவான். அதனுடைய ஒரு பகுதி ஆசாரியர்களை சேரும், மற்ற பகுதியெல்லாம் குடும்பங்களுக்கு சேர்ந்து விடும். இதுதான் இந்த சமாதான பலியினுடைய ஒரு காரியம். பாருங்க, கொழுப்பெல்லாம் அங்கே தகனிக்கப்பட்டு விடும். இன்றைக்கு நாம் ஸ்தோத்திர பலி சொல்லும்போது ஏதோ வாயில் வார்த்தைகளை மாத்திரம் அல்ல, நம்மகிட்ட இருக்கிற என்னெல்லாம் கொழுப்பு இருக்குது, நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், தேவையில்லாத அநேக காரியங்கள் இருக்கும், அதையெல்லாம் தகனிக்கணும். கொழுப்பு இன்னொன்று பெஸ்ட் திங், இதை கூட நம்ம கொழுப்புன்னு தான் சொல்லுவோம். கொழுப்பையும் நிணத்தையும் உண்டது போல இருந்தது. எந்த பதார்த்தம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொழுப்பு நிறைந்த பதார்த்தங்கள் தான் அதிகமான டேஸ்ட்டாக இருக்கும். மரக்கறியை சாப்பிடுவதை காட்டிலும் ஒரு இறைச்சியை சாப்பிடுவது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? கொழுப்பு இருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம்? த பெஸ்ட் திங்கை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறதே ரொம்ப நல்லதை கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது எது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மகிட்ட இருக்கிற நன்மை என்ன? நல்லது என்ன? நமக்கு பிடிச்சது என்ன? பொண்ணை காட்டிலும் பொருளை காட்டிலும் நம்ம பிள்ளைகளை தான் அதிகமாக நேசிப்போம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அது ஆண்னாலும் சரி பெண்ணாலும் சரி அதை யாருக்குன்னு சொல்லணும்? இது ஆண்டவர் கொடுத்த பிள்ளை ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா! இது ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, இது ஆண்டவருக்கு. இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருக்கென்று கொடுத்துடணும். ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் யாருடைய பொறுப்பு? இது உம்முடைய பொறுப்பு, இது உம்முடைய பொறுப்பு. நான் செய்ய வேண்டியது என்ன? அவர்களுக்கு நன்மையை செய்யணும், அவர்களுக்கு பெஸ்ட்டை நான் எடுத்து கொடுக்கணும். ஆண்டவருக்கு நேராய் நான் அவர்களை வழி நடத்த வேண்டும். அவர்கள் மூலமாய் உம்முடைய சித்தம் வெளிப்பட வேண்டும். இந்த சமாதான பலியாகிய இந்த ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு நம்ம செலுத்தும் பொழுது நம்முடைய உள்ளம் அப்படி ஒரு அக்கினி மூழும். பாருங்கள், இந்த ஸ்தோத்திர பலியை நம் உண்மையாய் சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஒரு அக்கினி மூழும். அந்த அக்கினி எதை கொண்டு வரும்? ஆண்டவரோடு ஒரு உறவு, இன்னும் ஆண்டவரோடு பேசணும், இன்னும் ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் பாராட்ட
காட்ட வேண்டும், இன்னும் ஆண்டவருடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயமெல்லாம் அதிகமாய் தியானிக்கும். பாருங்க, சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கு ஒரு பரலோக காட்சியை கொடுப்பார். அப்படி நம்ம பார்க்கும்போது எதற்காக கொடுப்பார் தெரியுமா? நம்முடைய இருதயத்திலே ஒரு அக்கினி மூள வேண்டும். ஆண்டவர் என்னை மறந்து விடவில்லை, பெரிய காரியத்தை எனக்கு காண்பிக்கிறார், ஒரு பெரிய காரியத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப கேட்சிங்காக நமக்கு பிடித்தது போல இருந்ததுன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுகிறார். எத்தனை பேர் இருக்கும் பொழுது அவர் என்னை தெரிந்து கொண்டு என்னோடு கூட அவர் பேசுகிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என் கூட இருந்து அவர் இனிமையாய் பேசி கொண்டு இருக்கிறார். இதற்கெல்லாம் தான் இந்த ஸ்தோத்திர பலி நமக்கு மிக உதவியாக இருக்கும். நம்முடைய இருதயம் அனல் மூட்டி எழுப்பப்படும், இன்னும் நம் ஆவியிலே அனல் உள்ளவர்களாக மாறுவோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் அனலாவது குளிராவது இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒன்று அனலாகிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு. நீ ரெண்டுமா இருந்தன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுதும் நாம் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரை குறித்த ஒரு எண்ணம் அப்படி நமக்குள்ள ஒரு தீ எரிகிற மாதிரி ஒரு இருக்கும். அப்படி நம்ம உடம்பெல்லாம் அப்படி ஒரு சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும், இருதயமெல்லாம் ஒரு சூடாக இருப்பது போல். இன்னும் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்க. அந்த சமாதான பலி எப்படி செலுத்தப்படும் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அது காளையானாலும் பசுவானாலும் பழுதற்றதை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் செலுத்த வேண்டும். அது பழுதற்றதாய் இருக்க வேண்டும். அதில் அப்படி நீங்கள் வாசிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போது எதற்காக இந்த சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலி? ஸ்தோத்திரனால என்ன அர்த்தம்? நன்றி செலுத்துவது, ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செய்யாத ஒரு காரியத்துக்கு கூட நன்றி செலுத்தும் போது கர்த்தர் நமக்கு அதை செய்து விடுவாராம். அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். என் பிள்ளைக்கு என்னென்ன இன்னும் காலேஜுக்கு போகிறதுக்கோ எதுக்கோ ஒரு டெசிஷன் எடுக்க முடியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் நான் உட்காந்து என்ன செய்தேன்? ஸ்தோத்திர பலி சொன்னேன், அவனுக்கு ஏற்றதை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா! இது நம்முடைய உயிர் உள்ள சாட்சியை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது பாருங்கள், கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தும். முதலே நன்றி செலுத்திட்டோம். முதலே நம்ம பாருங்கள், எத்தனை பேர் நம்ம பக்கத்தில் யாராவது ஒரு சின்னதை எடுத்து இப்படி நீட்டிட்டாங்கன்னா தேங்க்ஸ், எத்தனை தேங்க்ஸ் சொல்லுவோம். யாரோ ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். கொஞ்சம் இடம் கொஞ்சம் தள்ளி விட்டாங்கன்னா உடனே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு நம்ம தேங்க் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இந்த நன்றி பலி, இந்த ஸ்தோத்திர பலியை நாம் சொல்ல ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அடுத்தது, இந்த ஸ்தோத்திர பலி சாதாரணமாக அந்த உறவை மாத்திரமல்ல, உறவை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. கொண்டாட்டம்னாலே ஒரு ஹாப்பினஸ். ஆண்டவர்கிட்ட அழுது வடிஞ்சிட்டு, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவரப்பா, சரி எல்லாருக்கும் நல்லவராக இருக்குது, எனக்கும் நல்லவர் அப்படின்னு சொல்லுவதற்கல்ல, நம்முடைய இருதயம் என்ன செய்யணுமா? கொண்டாடணும், மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். ஆண்டவரை ஆராதிக்கும் போது நாம் சத்தமாய் கம்பீர சத்தத்தோடு நீங்கள் ஆராதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்போ அந்த சத்தம் வராது? ரொம்ப துக்கமாக இருக்கும்போது தான் சத்தம் வராது. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், சங்கீதம் 102 சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். சங்கீதம் 95:1 சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய நாமத்தை சொல்லும்போது நீ சந்தோஷத்தோடு சொல்ல வேண்டும். அப்படியானால் இந்த ஸ்தோத்திர பலி ஒரு நன்றி பலியாக இருக்கிறது, நன்றி பலியாக இருக்கிறது. அதை அன்னைக்கே சாப்பிட்றணும். என்னைக்கு அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோமோ அந்த சமாதான பலியை அன்னைக்கே சாப்பிடணும். அப்போ இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா? எடுத்து வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் ஜீவனுக்காக நான் கொடுக்கிற மாம்சத்தை உட்கொள்ளும் பொழுது
உனக்குள்ளே நமக்குள்ளே ஒரு நித்திய ஜீவன் கடந்து வரும். அவருடைய மாம்சத்தை நாம் புசிக்கும் பொழுது அவரோடு நாம் உறவு கொள்ளுகிறோம், அவரோடு நாம் ஐக்கியமாகிறோம், நாம் அப்படியே மெர்ஜ் ஆகி விடுகிறோம், அவரோடு கூட நாம் ஒன்றாகி விடுகிறோம். ஆண்டவருடைய ஒரு நோக்கமே என்ன? நாம் அவரோடு கூட ஒன்றாய் இருக்கணும். அப்போ ஒன்றாய் இராதபடிக்கு தம்முடைய மகிமையை மனிதன் இழந்து போனான். ஆகவே அவர் அந்த இரத்த உடன்படிக்கையின் மூலமாக மீண்டும் அந்த உறவை அவர் ஸ்திரப்படுத்தினார். அப்போ ஏதோ சாதாரணமாக நாம் இந்த ராப்போஜனத்தை உட்கொள்ளவில்லை. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அவரோடு கூட நாம் அவயவங்களாய் மாறி விடுகிறோம், நாம் அப்படியே மெர்ஜ் ஆகி விடுகிறோம், அவரோடு கூட இணைந்து விடுகிறோம் என்று சொல்லி நாம் நிச்சயமாகவே நம்பலாம். அப்போ நம்ம ஏதோ வந்தோம், ஆண்டவர் ஏதோ ஒரு அப்பத்தை கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு போகிறோம், அப்படி இல்லவே இல்லை. அவரோடு கூட நாம் ஒன்றிணைந்து விடுகிறோம். அவருடைய ரத்தம் நம்முடைய இரத்தத்தோடு ஒன்றிணைந்து விடுகிறது. நான் என்னுடைய வாலிப நாளில் அதிகமான சுகவீனத்தினாலே நான் இருந்தேன், என்னுடைய கல்லூரி நாட்களில். அப்பொழுது பாருங்கள், டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, பிளட்டு ஏற்றினால்தான் சர்வை பண்ண முடியும், ஏன்னா பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, உடனடியாக ஏற்றணும். உடனே என்னுடைய கல்லூரியில் எனக்காக ரத்தம் கொடுக்குறவங்க யாராவது இருந்தால் வாங்க. நீங்கள் என்ன நினச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எக்கச்சக்க கூட்டம் வந்துருச்சு. ஏன்னா அவங்களோடு இருக்கிறவங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னொடனே சரின்னு அவங்க டாக்டர்ஸ் சரி நான் எல்லாருக்கும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களா, நான் இவ்வளோ பேரையும் ரத்தத்தை எடுத்து நாங்கள் வச்சுக்கிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தருடைய ரத்தம் என்னுடைய ரத்தத்தோடு ரொம்ப மேட்சாக இருந்தது. ஒரு பையனோட ரத்தம். பாருங்கள், நான் நல்லா ஆகி நான் காலேஜுக்கு போன உடனே நானும் அவனை பார்க்குறேன், அவனும் என்னை ஓடி அக்கா வந்துட்டிங்களா, நல்லா ஆகி வந்துட்டிங்களா, நான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக விரும்பிகிட்டு இருந்தேன், அக்கா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரும்பொழுது என்னுடைய மனது என்ன நினைத்தது, இதோ அவன் கொடுத்த ரத்தம் என்னுடைய உடலுக்குள்ளே அவன் யாரோ எங்கே இருந்தானோ, ஆனால் அவனுக்கும் எப்படி சொல்கிறான், என்னுடைய சொந்த சகோதரியை போல் இப்போ நீங்கள் மாறிட்டீங்க. ஒரு சமயம் ஒரு ரெவரண்டோட ஒய்ஃபுக்கு ரொம்ப சுகம் இல்லை, அந்த போதகரோட ஒய்ஃபுக்கு பக்கெட்டாக ரத்தம் வெளியேறிடுச்சு அவங்களுக்கு. ஆகவே உடனடியாக ரத்தம் கொடுக்கணும், எல்லா சபைகளிலும் கேட்கும்படியாக. அப்பொழுது என்னுடைய கணவர் இரத்த வங்கியை நடத்துவதற்காக அவர் நிறைய ரத்தத்தை அங்கே அந்த ரத்த வங்கிக்கு அவர் கொடுப்பார், இலவசமாக பெற்றுக்கொள்ளும்படியாக அநேகருக்கு ரத்தத்தை கொடுக்கணும்னு. அப்போ பாருங்கள், எல்லார்ட்டையும் கேட்கும்போது எல்லாரும் பல ரீசன் சொன்னாங்க. அப்போ பாருங்கள், அது பி பாசிட்டிவ்னு இவங்க சொன்னாங்க, நானே கொடுக்குறேனே, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட நான் அந்த சிஸ்டருக்கு மறுபடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரத்தத்தை கொடுத்தாங்க. பாருங்கள், நான் இருந்த அளவுக்கு அந்த இமோஷனலாக இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் நாங்கள் என்ன நினைப்போம், என்னுடைய கணவருடைய சொந்த சகோதரி. ஏன்னா அவங்களுடைய பிளட்டும் இவங்களுடைய பிளட்டும் ஒன்றா இருக்குது. 3 மாதம் கழித்து அதெல்லாம் காலாவதி ஆயிருமா, அடுத்து புது ரத்தம் வந்துருமா. இருந்தாலும் கூட நம்ம எல்லோரும் எப்படி தான் இருக்கோம், ஒரே பிளட். ஆண்டவர் அதான் சொல்கிறார், ஒரே மாம்சம் ஒரே ரத்தம். அவருடைய ரத்தம் நமக்குள்ளே வந்ததுன்னா அவர் நமக்கு சகோதரனாக மாறி விடுகிறார், நம்முடைய தகப்பனாக அவர் இருக்கிறார். தகப்பனுடைய ரத்தம் தான் யாருக்கு போகும், பிள்ளைக்கு போகும். சகோதரர்களுடைய ரத்தம் தான் நமக்கு வரும். அப்போ அதான் வேதம் சொல்கிறது, நம்ம எல்லாரும் சகோதரராயிருக்கிறோம், அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய இரத்தத்தில் இயேசுவின் ரத்தம் கலந்திருக்கிறது, அது பரிசுத்தமுள்ள ரத்தம். அந்த ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, நம்மை மீட்டெடுக்கிறது, அவரோடு கூட ஒப்புரவாக்குகிறது, அவரோடு உறவை மேம்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் சொல்லாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாகவே இருக்க முடியாது. நான் ஸ்தோத்திர பலி இடுகிறேன். அல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் வரும்போது நான் வெறுங்கையா வரக்கூடாது. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நான் உமக்கென்று கொண்டு வரணும், ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நான் உமக்கென்று கொண்டு வரணும். அதுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்த போகிறேன்ப்பா. இன்னிலிருந்து எனக்கு ஒரு ஆத்துமாக்களை கொடுங்க, எனக்கு சில ஆத்துமாக்களை கொடுங்க. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது ஒரு நன்றி பலி. அதை அவருடைய நாமத்தை துதிக்கிற ஒரு உதடுகளின் கனி. அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். இதுதான் ஸ்தோத்திர பலி. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, அநேகரை உமண்டையிலே நடத்த நான் ஸ்தோத்திர பலி சொல்ல போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா.
நம்ம எல்லாம் கேட்டதெல்லாம் இந்த ஸ்தோத்திர பலி கொடுப்பது மாத்திரம் இல்லை. ஆண்டவரை நான் வெறுங்கையாக வரக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரர், ஒவ்வொரு விசுவாசியும் ஏதோ நான் வரேன் சபைக்கு போகிறேன் இல்லவே இல்லை. நம்ம ஆண்டவருக்கென்று ஒரு சிலரை கொண்டு போகணும். ஆராதனை இயேசுவுக்கே.